இன்னைக்கு வந்து என்னோட 5th month பேபி ஷவர் தான் நீங்க பார்க்க போறீங்க. மணி ஹாய் சொல்லு. நீ அங்க போறதுக்குள்ள நான் இருப்பேன். வாமா மினு அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு என்னோட 5th month பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த கெட்டிங் ரெடி. ஸோ ஆஸ் யூஸ்வல் உங்களோட மேக் ஓவர் நம்ம சித்ரா ஃபேஷன்ஸ்லேருந்து நம்ம சித்ராக்கா. அண்ட் ஃபுட்டு வந்து ஃப்ரம் ஸ்ரீ ஜனனி கேட்ரிங். ஆல்ரெடி நான் பாதி ஃபுட்டு காலி பண்ணிட்டேன், பாதி மிச்ச மீதியில் தான் இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட 5th month பேபி ஷவர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோட காஸ்டியூம், அப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் என் ஹேர் ஸ்டைல் எல்லாம் யார் யார் பண்ணுறாங்கலாம் நான் இந்த விளாக்ல காட்டுறேன். என்னோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா நீங்கள் இந்த ஃபுல் விளாக்ல பார்க்க போறீங்க. என்ன பண்றாங்க? என்னமா பண்றீங்க? மேக்கப் அவங்க பான்ஸ் போட்ட மாதிரி. ஆமா, ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. ஜாஸ்தில இல்ல, கம்மியா தான் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? மேக்கப்பும் போட்டு அதை கலைச்சிட்டு நீங்க மேக்கப் போட்டீங்க, காசு குத்துறாங்கன்னா ஓகே தான். மேக்கப் கேட்டது வேஸ்ட்டுங்க. இப்போ ரெடிதா? இது ஹேர் டூ வேணுமா? இதுதான் லைட் மேக்கப். ஆமா, ஆடு பண்ணிட்டு கழிச்சிட்டு ஆட் பண்ணி கலைக்க அது பண்ண மாட்டேன். ஆனா அது நேச்சுரலா அதுவும் கொஞ்சம் லைட்டா இருக்கு. அதுவும் லைட். ஆமா. நெக்ஸ்ட் வந்து the great hair stylist மணி. இங்க பாருங்க, அவர் தான் வந்து என்னோட முடியை இன்னைக்கு அழுக்குப்படுத்த போறாரு. மணி ஹாய் சொல்லு. இன்னைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போறேன் நான் சொல்லணுமா? அது ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணுவாங்க. நாங்க ஃபங்க்ஷன் டே அன்னைக்கு பிளான் பண்றோம். இப்போ என்ன பண்ணலாம், நீயே பண்ணிடு, இதுதான் அழகா என் மூஞ்சிக்கு. இப்ப நீங்க பாதி மேக்கப்ல பாருங்க, பேய் மாதிரி தான் இருப்பேன். ஃபுல்லா முடிச்சுட்டு பாருங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. புரியவே இல்லை. போய் அவரை ரெடி ஆக சொல்லுங்க. நான் ரெடியா என்ன பண்ணேன்? நான் ரெடியா வச்சுட்டு உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்றேன். நீ அங்க போறதுக்குள்ள நான் இருப்பேன். வாமா மினு ஈஸி நான் ட்ரெஸ் பண்ணி வைப்பான். இங்க சேர் போட்டு ஹேர் ட்ரெஸ்ஸர் பண்ண முடியாது, அங்கதான் வரணும். அதனால 2 பேரும் பண்ணணும். அங்க மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு 1 மணி நேரமா போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆமா, வந்ததுல இருந்து போயிட்டு இருக்கு. நீங்க வந்ததே இப்பதான் 10 நிமிஷமா தான் சாப்பிடுறேன். வீட்ல டேமேஜ் பண்றதுக்கு 4 இருக்காங்க. இதுக்கு நான் வெளியில இருந்தெல்லாம் ஆள் கூட்டிட்டே வர தேவை. உங்க தங்கச்சி இருக்கு, பாப்பான்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த பாப்பா. சரி, இப்ப சொல்லுங்க மணி, சொல்லு. எனக்கு கேர்ளா பாய் பேபியா சொல்லு. நீ என்ன ஃபீல் பண்ற சொல்லு. கேர்ள் பேபி, பாய் பேபி வந்ததுன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நான் அசியமா இருந்திருக்கேன் அப்படித்தானே நீங்க சொல்லுறீங்க. ஓ, பேர் அழகி ஆயிட்டேன்னு சொல்றேன். பாத்தியா தங்கச்சி, எனக்கு அழகா இருக்கீங்கன்னு அழகா அழகா இருக்காங்கன்னு சொன்னா அதோட இருக்கட்டுமா. இப்போ நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். இப்படி சிரிச்சுட்டு வெளியில எங்க அம்மா பதட்டத்துல இருக்காங்க. 5 நிமிஷத்துல பொண்ணு ரெடி. அம்மா சிசி மெரூன் தான் நல்லா ரெட் எடுக்கலையா? ஆமா, ரொம்ப குட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல கலர் வந்து டல்லா இருக்கு. ரொம்ப குட்டியா இருக்க பொட்டு. அந்த ஃபுல் செட்டே வச்சிருக்கியா பொட்டு? என்னடா பூ வச்சதுக்கு அப்புறம் மண்டை வெயிட்டா இருக்கு. என்ன மட்டை பூல வச்சிருக்கோம் அப்படின்னா மட்டை இல்ல, வாழை மட்டை இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அது நடுவுல எது பூ ஆண்டி இப்ப இது வந்து மாடர்ன் ஆயிடுச்சு போல. வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல அவங்க இழுத்துறாங்க, அவங்கள இல்ல அவங்க
எல்லாம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி காயத்ரி தலைவர் நீங்க சொல்லுங்க, பூ கொடுத்துறேங்க. இப்ப வந்து ஃபைனல் மேக்கிங் அல்டாவா அது வச்சிட்டு இருக்காங்க. ஆல் செட் ஃபார் தி பேபி ஷவர். என்னடா இது அல்டா குட்டிக்குது. இல்ல பட்ஸ் தொட்டுக்கிறீங்க கையில பண்ணி இல்ல பட்ஸ் அவ்வளவுதான். போதும் இல்ல போதும். காட்டன் வந்துச்சு கையில பண்ணிட்டாங்க விட்டுடா. ச்சே பிரியா டச் பண்ணி எடுக்கணும். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எப்படி என்னோட ஃபினிஷிங் டச் இது பண்ணால குங்குமம் வச்சிட்டா. அது எனக்கு என்னமோ அது குங்குமம் வச்சாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த காலையில இந்த குங்குமம் வைக்கலன்னா எனக்கு ஓகே. என்னோட ஃபைனல் கெட்டப் ரெடி. இது என் ஸ்டைல் வேற. வெளியில வா. ஆசீர்வாதம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் தான் அப்ளை பண்ணுங்க. பின்னி யாருக்கா? அதான் யாரோட வைக்க சரளா இருக்கா? காயத்ரி இருக்கா? வெல்கம் டு அப்படியே கேமரா பாருங்க மேடம், இங்க பாருங்க மாலை போடுங்க. குலதேவிக்கு தேவையான உட்காருமா. சொல்லுங்க. அப்புறம் அந்த ஸ்மைலி போட்டோ நீங்க இங்க கரெக்டா இருக்கு. ஒரு சார் தானே அவங்களே. இங்க பாத்தியா பாசுந்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாசுந்தி. ஹாய். ஸோ என்னோட 5th month பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஃபுட் லஞ்ச் வந்து எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஜனனி கேட்ரிங்லேருந்து தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 விதமான சாப்பாடு, புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் அண்ட் புதினா சாதம் அண்ட் இது வந்து மெது வடை, மசாலா வடை, இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, இது வந்து அவியல், இது என்னோட ஃபேவரட்டான ரசமலை பிங்க் கலர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ லஞ்சும் ரொம்ப நல்லா இருக்கு.
தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ ஜனனி கேட்ரிங். இது தவிர்த்து அவங்க வந்து சாம்பார், வத்த குழம்பு, ரசம், ரைஸ், அப்பளம்னு நிறைய டிஷ்ஷஸ் கொடுத்துருக்காங்க. என் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் வீட்லேயும் வந்து வெட்டிங் ஆர் எனி ஒகேஷன்ஸ்க்கு கேட்ரிங் சர்வீஸ் வேணும்னா நம்ம ஸ்ரீ ஜனனி கேட்ரிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.